அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பதிவில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி கவியரசு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகளில் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள், அதில் அவருடைய அதற்குரிய அதாவது என்னென்ன சொற்கள் அந்த சொற்கள் இருக்கோ, அந்த தத்துவ கருத்துக்கள் இருக்கோ, அதற்கு இணைந்த சில படங்கள் உங்களுக்கு இதோடு இணைத்து தரப்பட்டுள்ளது. அந்த படங்களையும் பாருங்கள். ஒரு சில படங்கள் ரொம்ப பொருத்தமாக இருக்கும், அதை பாருங்கள். மூதேவியை வரவேற்பதும் சீதேவியை துரத்தி அடிப்பதும் கூட நம் நாட்டு மக்களின் பழக்கங்களில் ஒன்றுதானே. சித்தாந்தம் தோற்றுப்போன இடத்தில் வேதாந்தம்தானே கை கொடுக்கிறது. அந்த சித்தாந்தத்தை கடைபிடித்தவர்கள், வேதாந்தத்தை கடைபிடித்த அறிஞர்களுடைய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வேலை அதிகம் உள்ளவனே நேரம் அதிகம் உள்ளவன் என்பார்கள். அவனுக்குத்தான் நேரமும் நினைப்பும் இணைந்து ஓடுகின்றன. நிம்மதியற்ற மனது அடுத்தடுத்த தவறுகளுக்கு காரணமாகி விடுகிறது. அதற்குரிய ஒரு பாடல் பிக்சர். தனது வாழ்நாளில் நேர்ந்த நிகழ்ச்சிகளை விவரித்த காந்தியடிகள் அதற்கு சத்திய சோதனை என்று பெயரிட்டது எவ்வளவு பொருத்தம் தெரியுமா? அதாவது வாழ்க்கை நிகழ்வுகளை, நடந்த உண்மைகளை அப்படியே அதில் வெளிப்படுத்தினார். தான் செய்த தவறுகள், நல்ல செயல்கள் எல்லாத்தையும். அதனால் சத்தியத்திற்கு ஏற்பட்ட சோதனை என்று சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்ற திரையிசை பாடலும் இருக்குது. தங்கமும் வைரவுமே பரிசீலிக்கப்படுகின்றன, சத்தியமே சோதிக்கப்படுகிறது. ஹரிச்சந்திர புராண வரலாற்று பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை கடைபிடிப்பதால் பல சோதனைகளுக்கு உட்பட்டார். வீடு, மனைவி, மகன், நாடு, நகரம் எல்லாத்தையும் இழந்தார். அந்த பிக்சரும் உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதையும் பாருங்கள். சத்தியத்தை கடைபிடிப்பதனால் பல சோதனைகள் ஏற்படுது. அடிபட்டாலும் உதைப்பட்டாலும் கூழாங்கல்லுக்கு அவமானம் இல்லை. வைரம் தவறி கீழே விழுந்து காணாமல் போய்விட்டால் அடுத்தவன் கண்ணில் படும்போது அது வைரமாகப்படுவதில்லை. அதாவது கூழாங்கல்லுக்கு நாம் செய்யக்கூடிய அடிபட்டாலும் உதைப்பட்டால் காலில் மிதிக்கிறோம், அதனால் அதுக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் தவறி வைரமானது சிறந்து இருக்கக்கூடிய ஒருவர் சிறிய தவறு செய்தாலும் அது பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படும். கோயில் சிலை தொட்டு கும்பிடப்படுகிறது. அதையே வாசற்படி கட்டாக்கி-விட்டால் மிதித்தே மரியாதை செலுத்தப்படுகிறது. அதாவது வாசல் படிக்கட்டுகள், அந்த கல்லானது அந்த சிற்பிகளுடைய நிலைக்கு ஏற்ப அந்த கோயில் சிலைகளாக ஆகும் பொழுது அந்த கல் தொட்டு வணங்குகின்றோம். அந்த கல்லே வாசற்படியாக செய்யும் பொழுது அதையும் மதித்து காலால் மிதித்து செல்கிறது என்று சொல்கிறார். சத்தியம் அது அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அதை காப்பாற்றுவதற்கு எத்தனை உத்தமர்கள் செத்திருக்கிறார்கள். சத்தியத்தை கிடைப்பதற்காக வாழ்வில் பல சோதனைகள் அடைந்திருக்கின்றார்கள் என்ற தத்துவ கருத்துக்களை இட சொல்கிறார். அவருடைய தத்துவ கருத்துக்கள் அனைத்தும் பயனுடையதாக இருக்குது. அதை நாமும் கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.